பிரச்சனை வந்தாதான் அது தளபதி வரும். காவலன் லா ஆர்டர் இஷ்யூ, துப்பாக்கி ப்ரொடெஸ்ட் ப்ரெஷர், தலைவா பொலிட்டிக்கல் இஷ்யூ, கத்தி ஸ்ரீலங்கன் இஷ்யூ, புலி ஃபினான்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஷ்யூ, மெர்சல் ஜிஎஸ்டி அனிமல் வெல்ஃபேர் இஷ்யூ, சர்கார் பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட், மாஸ்டர் கோவிட்-19 ரிலீஸ், வாரிசு கிளாஸ் லோ தேட்டர், லியோ லிமிடெட் ஷோ, ஜனநாயகன் ரிலீஜியஸ் இஷ்யூ. கோடிக்கணக்கான கூட்டம் இருக்கு. அந்த ஒரு மனுஷன் கிட்ட ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது. அந்த ஒரு மனுஷன் கிட்ட அன்புன்ற ஒரு சக்தி இருக்கு. அதை பார்த்துதான் பயப்படுறானுங்க. ஐயோ புதுசா ஒருத்தன் வந்துட்டான்டா, இவனை விட்டோம்னா வளர்ந்துருவான், இவனை விட்டோம்னா நம்ம இத்தனை வருஷமா பண்ண இந்த ஜாதி அரசியல், மத அரசியல், இந்த மொழி அரசியல் எல்லாம் பண்ண முடியாது, நம்மளால சம்பாதிக்க முடியாது, கொள்ளடிக்க முடியாது. அரசியல்ன்றது சர்வீஸ், அத மறந்தாச்சு. அரசியல்ன்றது பிசினஸ். கோடிக்கணக்கான அக்காங்கள், தம்பிகள், அம்மாக்கள் இத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு யாரு இருக்கா? நான் இருக்கேன். எங்க கூட நீங்க கூட்டணி வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நார்த்ல இருக்கவங்க சொல்றாங்க. சவுத்ல இருக்கவங்க எப்படியோ நமக்கு ஒரு ப்ரமோஷன் பண்ண எடுத்து வச்சிருக்கேன் 2026 ஓட்டு போட்டு மக்கள் எல்லாம் குத்துவாங்க நம்பிட்டு இருக்கிறாங்களே. ஒரு படம், எங்க படம் வராதுன்னு அந்த படம் எவனுக்கு தெரியல. அதான் மேட்ரு. அந்த திரையில நடக்கிற ஒரு ஒரு விஷயம் தலைவன் தலையில பண்ணிட்டு இருக்காரு. யாருக்காச்சும் தில் இருக்கா, துணிச்சல் இருக்கா? ஏன் தலைவனுக்கு இருக்க. சொன்னதை மட்டும் தான் செய்தாரு, செய்யறத மட்டும் தான் சொல்றாரு. அடிக்கணும் ஒண்ணு ரெடி பண்ணி, அது யார் ரெடி பண்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தாருல, அதுல எல்லாருமே படிச்சவங்க. ஒருத்தர் பேருக்கு பின்னாடி அத்தனை பட்டங்கள் அத்துறாங்க. இளைஞர்களும் இருக்காங்க, பெண்களுக்கும் அங்க மரியாதை கொடுத்திருக்காங்க. அது வேணும் இல்லையா? இதுதான் தமிழக வெற்றி கழகம், இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்காக தான் எங்க தலைவர் வந்திருக்காரு.